ஹாய் எல்லாருக்குமே இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஃபேஷியல் ஹேர் ரிமூவல் பற்றி தான். ஆக்சுவலாக ஃபேஷியல் ஹேர் ரிமூவல் அப்படின்னு சொன்னாவே நிறைய பேருக்கு பயம் வந்துடும். எதுக்கு நம்ம ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணணும், அதனால் என்ன நடக்கும், அதனால் என்ன கிடைக்கும், அதனால் ஸ்கின் எப்படி இருக்கும், அதனால் ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குமா அப்படின்ற டவுட்ஸ் நிறைய பேருக்கு இருக்கும். அது எல்லாத்தையும் நம்ம கிளியர் பண்ணிடலாம். அப்புறம் எந்தெந்த ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணலாம் அப்படின்றத பற்றியும் இன்றைக்கி நம்ம பார்த்துடலாம். ஸோ இதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணுன்னா ப்ளீஸ் கண்டினியூ வாட்சிங். ஃபேஷியல் ஹேர் ஏன் ரிமூவ் பண்ணுறோம், ஆக்சுவலாக நம்ம எப்படி ஐப்ரோஸை கிளியராக க்ளீனாக வச்சுக்கிறோமோ அதே மாதிரி நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக ஹேர் இல்லாமல் நம்ம வச்சுட்டோன்னா நம்ம ஃபேஸ் ஃபஸ்ட்டு பிரைட்டாக இருக்கும். ஆக்சுவலாக கருப்பாக முடி இருக்கும்போது தான் நம்ம ஃபேஸ் கொஞ்சம் பிளாக்காக தெரியும். ஹேரை ரிமூவ் பண்ணும்போது நம்ம ஃபேஸ் ஃபஸ்ட்டு பிரைட்டாக தெரியும். அந்த ரீசனுக்காக நம்ம ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணலாம். அப்புறம் அப்பர் லிப்ஸை எதுக்கு நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு பசங்களுக்கு இருக்கிற மீசை நமக்கு வரக்கூடாதுன்ற காரணத்துக்காக தான் நம்ம எல்லாருமே ரிமூவ் பண்ணிக்கிறோம். நிறைய பேருக்கு நேச்சுரலாகவே ஹேர் வராது, அது ப்ராப்ளம் இல்லை. சப்போஸ் வந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணிக்கிட்டால் நம்ம ஃபேஸ் இன்னும் நீட்டாக இருக்கும், அழகாக இருக்கும். இன்னொன்று நமக்கு மேலே இருக்கிற டெட் செல்ஸ் எல்லாம் லைட்டாக ரிமூவ் பண்ணும் நம்ம க்ளீன் பண்ணும்போது, அதாவது த்ரெட் பண்ணும்போதோ, வேக்ஸ் பண்ணும்போதோ, இல்லை ஷேவ் பண்ணும்போதோ. இந்த 3 மெத்தட்ஸ் தான் மெயினாக பண்ணுவோம். ரெகுலராக நிறைய பேர் வேக்சிங் பண்ணுவீங்க. எனக்கு பர்சனலாக வேக்சிங் ஃபேஸுக்கு நான் அது நல்லதில்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறேன். அதனால் நான் ஃபேஸுக்கு வேக்சிங் பண்ண மாட்டேன். த்ரெட்டிங் எனக்கு செட் ஆகாது. அதாவது ஐப்ரோஸ் ஓகே, பட் அப்பர் லிப்ஸு அந்த மாதிரி இடத்துக்கு எதுவுமே எனக்கு த்ரெட்டிங் வேண்டாம். நான் என்னென்னா எப்பிலேட்டஸ் அப்படி இல்லைனா ஷேவிங், அந்த சின்ன ரேசர் இருக்கும் நம்ம ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணுறதுக்கு. ஸோ அதை தான் யூஸ் பண்ணுவேன். அதை யூஸ் பண்ணி தான் என்னோடய ஃபேஷியல் ஹேர் நான் ரிமூவ் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு என்ன சாய்ஸ் ஒத்து வருதோ, இல்லை வேக்சிங், த்ரெட்டிங் அந்த மாதிரி எது உங்களுக்கு ஒத்து வருதோ அதை நீங்கள் பண்ணலாம். பட் நீங்கள் ரிமூவ் பண்ணனா உங்கள் ஃபேஸ் கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும், ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக தான் ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணுவோம். நான் ரேசர்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ என்னோடய ரேசர் இந்த மாதிரி தான். இந்த மாதிரி ரேசர்ஸ் மினிசோவில் இருக்கும், இல்லை ரெகுலராக சின்ன சின்ன மார்க்கெட்ஸில் கூட அவைலபிள் இருக்குது, ஆன்லைன்லேயும் அவைலபிள் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் எங்கே வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதை யூஸ் பண்ணி தான் நான் இன்றைக்கி என்னோடய ஃபேஷியல் ஹேரை ரிமூவ் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு எனக்கு ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணும்போது ரொம்பவே பயமாக இருந்தது. நான் நிறைய யூடியூப்பில் சர்ச் பண்ணேன், எப்படி ரிமூவ் பண்ணுவாங்க அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்த்தேன், ரிசர்ச் பண்ணேன். அதனால் ஏதாவது ப்ராப்ளம் வருமா அந்த மாதிரி. ஆனால் நான் இப்போது ஸ்டார்ட் பண்ணி 1 இயர் ஆகுது. நான் ரெகுலராக என்னோடய ஃபேஷியல் ஹேரை ரிமூவ் பண்ணிட்டு தான் இருக்கேன். எனக்கு அதனால் எந்த ப்ராப்ளமுமே இல்லை. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன் இன்றைக்கி. நீங்கள் இது தான் பண்ணணும்னு இல்லை, பட் ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணால் நீங்கள் உங்கள் ஃபேஸ் ரொம்ப ஒரு பிரைட்டாக இருக்குன்றதை மட்டும் தான் நான் சொல்ல வரேன். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி ஒத்து வருமோ அந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக பண்ணிக்கலாம். ஹேர் டிஸ்டர்பன்ஸாக இருக்க வேணாம் அப்படின்றதுனால நான் என்னோடய ஹேரை பின் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக எனக்கு ஃபேஷியல் ஹேர் இருக்கிறது உங்களுக்கு தெரியாது, ரொம்ப க்ளோஸ்அப்பாக டீப்பாக பார்க்கும்போது தான் தெரியும். இந்த இடத்துல வளர்ந்துருக்கு, அதே மாதிரி இந்த சைட் சின்னலாம் இருக்குது. நான் இப்போ ரிமூவ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் நான் எவ்வளோ ஹேர் ரிமூவ் பண்ணியிருக்கேன் அப்படின்றது நான் உங்களுக்கு காமிப்பேன். ஸோ அப்போ தெரியும். நான் ஃபஸ்ட்டு இதை அதாவது எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிப்பேன். ரொம்ப ட்ரையாக இருந்தால் எப்போவுமே ரேசர் பண்ணும்போது வராது. அதனால் நான் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் தான் ரேசர் யூஸ் பண்ணேன். இப்போ நான் இந்த நிவ்யாவோட மாய்ஸ்சரைசர் தான் எடுத்திருக்கேன். இது பெரி பிளாசம் மாய்ஸ்சரைசர். இது என்னோடய நைட் டைம் ரொட்டீனில் இந்த மாய்ஸ்சரைசர் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த மாய்ஸ்சரைசர் தான் நான் விரலில் கொஞ்சமாக எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். எங்கெல்லாம் எனக்கு ஹேர்ஸ் இருக்கோ அங்கெல்லாம். நான் ஃபேஸில் எந்த ப்ராடக்ட்டும் அப்ளை பண்ணல, ஸோ டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்னோடய ரேசர் எடுத்துட்டேன். ரேசரை எப்போவுமே இங்கே பிடிச்சிக்கோங்க. ரொம்ப ப்ரெஷர் பண்ணோன்னா கட் ஆயிரும் நம்மளோட ஸ்கின்னு. ஸோ எப்போவுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். நம்மளோட ஸ்கின்னில் பண்ண போகிறோம், அதுவும் இல்லாமல் நம்ம ஃபேஸில் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ரொம்ப சென்சிட்டிவான ஸ்கின்னு, ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இந்த இடத்துல பிடிச்சிட்டு லைட்டாக ஷேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ ஆக்சுவலாக இதில் ஹேர் வருது, டவுன்வர்ட்ஸில் பண்ணுறேன்.
இந்த மாதிரி ஒரு காட்டனில் வந்து இதை நான் துடைக்கிறேன். ஸோ தட் உங்களுக்கு காமிக்கலாம் நான். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் எவ்வளோ ஹேர்ஸ் வருது அப்படின்னு. இந்த இடத்துல நான் வந்து ரிமூவ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த இடம் மட்டும் கொஞ்சம் பிரைட்டாக தெரியலாம். ஸோ இப்போ நான் வந்து கேமரா பார்த்துட்டே பண்ணாமல் கொஞ்சம் மிரர் பார்த்து பண்ணுறேன். ஸோ தட் என்னால் வந்து பொறுமையாக கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ண முடியும். அதே மாதிரி இந்த இடத்துல பண்ணும்போது இந்த கிருதாவை வந்து நிறைய எடுத்துடாதீங்க. அது ரொம்ப அசிங்கமாக இருக்கும். ஸோ வந்து எனக்கு இவ்வளோ தூரம் இருக்குன்னா நான் இவ்வளோ மட்டும்தான் எடுத்திருக்கேன். இப்போ என்னோடய 2 சின்லையும் நான் எடுத்துட்டேன். ஆக்சுவலாக இப்போ வந்து கீழே இந்த இடத்துல எடுக்க போகிறேன். இந்த இடத்துல எனக்கு அவ்வளோவா ஹேர்ஸ் இருக்காது, அதனால் நான் எடுக்கல. இப்போது இந்த 2 சைடும் எடுத்துடலாம். ஓப்பன் பண்ணிக்கோங்க, நல்லா டைட்டாக வச்சுக்கோங்க ஸ்கின்னை. ஜூமில் காமிக்கிறேன். இந்த இடத்துல என்னோடய ஃபேஷியல் ஹேர் எல்லாமே ரிமூவ் பண்ணியாச்சு. இந்த சைடு ரிமூவ் பண்ணியிருக்கேன். இன்னும் இந்த சைடு அப்பர் லிப் வந்து பண்ணலை. ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே பண்ணியாச்சு, இங்கே இன்னும் பண்ணலை. வந்து ரொம்ப ட்ரையாக ஃபீல் ஆச்சுன்னா திரும்ப மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிவிட்டு ஷேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் எப்போவுமே. என்னோடய காட்டனை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்னோடய ஃபேஸ்லேருந்து நான் எவ்வளோ ஹேர் ரிமூவ் பண்ணியிருக்கேன் அப்படின்றது. ஆக்சுவலாக என்னோடய ஃபேஸில் வந்து நான் வந்து வீக்லி ஒன்ஸ் இல்லைனா 2 வீக்ஸ் ஒன்ஸ் தான் ரிமூவ் பண்ணுவேன். அதுவே எனக்கு போதுமானதாக இருக்கும். அதிகமாக வளராது அப்படின்றதுனால உங்களோட க்ரோத்தை பொறுத்து நீங்கள் வந்து ட்ரிம் பண்ணிக்கலாம். முக்கியமான விஷயம், ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணுங்கள். நம்மளோட ஃபேஸில் பண்ணணுன்ற ஒரு கான்ஷியஸோடு பண்ணுங்கள். அதே மாதிரி ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது நம்ம ஃபேஸே ரொம்ப ஆடாக தெரியும். ஏன்னா ஃபேஸ்லேருந்து ஃபஸ்ட் டைம் வந்து நம்மளோட ஹேரெல்லாம் ரிமூவ் பண்ணும்போது நமக்கே ஒரு டிஃப்ரெண்ட்டாக தெரியும் ஃபேஸு. பட் அது போக போக செட் ஆகிடும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு அப்படி தான் இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் அதோட ஃப்ரெஷ் லுக் வந்து உங்களுக்கு பிடிச்சி போய் நீங்களே கண்டினியூஸாக பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ வந்து ஆனால் கண்டிப்பாக எப்போவுமே கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். என்னோடய ஃபேஷியல் ஹேர் எல்லாமே நான் இப்போ ரிமூவ் பண்ணிவிட்டேன். எனக்கு எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் நான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு திரும்பவும் மாய்ஸ்சரைசர் லைட்டாக அப்ளை பண்ணிப்போம். கொஞ்சம் பேர்ன் ஆகிற மாதிரி இருக்கும். பட் அது ப்ராப்ளம் இல்லை. ஒரு 1/2 அன் ஹவரில் எனக்கு கம்ப்ளீட்டாக சால்வ் ஆகிடும். அப்படி இல்லைன்னா அதுக்கு நீங்கள் வந்து ஐஸ் க்யூப்ஸ் வச்சு ஃபேஸில் வந்து மசாஜ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட நம்ம வீடியோ முடிஞ்சிச்சு. பாய்.